வெஞ்சன்ஸ், பழி வாங்குதல், அல்லது ஒரு கரகரன்னு வச்சுக்கிட்டு பழி தீர்ப்பது வச்சுக்கலாம். இதில் ஒரு அரசு அதிகாரி ஒரு உயர்நிலையில் உள்ளவர் மக்கள் பாராட்டுகிறார் என்பதற்காக அவர் வந்து ஒரு ஹீரோயிஸை எடுப்பாங்க. எப்போதுமே இது தாண்டா போலீஸ்லேருந்து, கடமை கண்ணிய கட்டுப்பாட்டிலேருந்து நிறைய விஷயங்கள் வந்து விஜயகாந்த் படத்துலேருந்து அரசியல்வாதிகளை தாண்டி தான் வந்து ஒரு ஹீரோ பண்ண 10 தடவை 15 தடவை அடிப்பாங்க, தூக்கி அடிப்பாங்க. ஏன்னா அரசியல்வாதிகள் தானே ஃபைனல் ஆர்டர் போடுறது. அவங்க கட்சிக்காரன் நம்பியிருப்பான், கட்சிக்காரன் உள்ளூர் கட்சிக்காரன் பண்ணியிருப்பான். அது எத்தனை கட்சி வந்தாலும் எப்படி. இதில் என்னாச்சுன்னா முக்கியமாக எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்றவர்கள் ஒரு ஆளுமைகள் இருக்கும் பொழுது என்னாச்சுன்னா அந்த உள்ளூர் அரசியல்வாதிகள் தலையெடுக்க மாட்டாங்க, தலையெடுத்து ஆப்ரேட்லாம் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, காவல்துறை அதிகாரிகள் சிஎம் நோட்டீஸ் கொண்டு போவாங்க, தூக்கி விட்டே வச்சுருவாங்க. ஆனால் நம்ம கழகங்கள் வந்துட்டால் என்ன செய்யணாக்கா, அங்கே இருக்கிற உலகம் பூரா ஒரு ஜெயலலிதா ஒரு எம்ஜிஆர் தான் இருப்பாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக. ஆனால் கலைஞரோ இல்லை டிஎம்கே வந்து போச்சா ஊருக்கு ஒரு முதலமைச்சர் இருப்பாங்க. அதை அவங்க தான் எஃப்ஐஆர் போகிறதுலேருந்து எல்லாம் பண்ணுவாங்க. இந்த விஷயத்துக்கு வரும். இந்த ஒரு 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 மாவட்ட ஆட்சியர், ஒரு பெண்மணி, அவர் வந்து ஒரு இண்டிபெண்ட்டாக ஆக்ட் பண்ணுறாரு. இண்டிபெண்ட்னா சொல்லுவாங்க, டிபெண்டபிள் இல்லை, இண்டிபெண்ட்னு கவர்மெண்ட்டில் சொல்லுவாங்க. அப்போ வந்து அரசியல்வாதிகளுக்கு கட்டுப்படாமல் தானே மக்கள் கைதட்டி விடுவார்கள். அந்த அம்மா அப்படின்னு. இப்போ அப்படி தான் உமாசங்கர் என்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி கைதட்டி விட்டார்னு அவர் பண்ண ஆடாத ஆட்டம் இல்லை, அவர் ஸ்ட்ரிக்டாக பண்ணார். உள்ளூர் அரசியல்வாதியை தூக்கி அடித்து நீ கொண்டு ஏதோ மத போதகர்லாம் போய் பண்ணக்கூடிய அளவுக்கு மரியாதைக்குரிய இறையன்பு என்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருந்தார். அவர் இண்டிபெண்ட்டாக பண்ண போய் அவர் ஆட்சி மாற்றம் வரும்போது காட்சி மாற்றம் நடந்து தூக்கி விட்டேஞ்சிருவாங்க எல்லோரும். இப்படி ஒரு அதிகாரி தான் அது பெண் அதிகாரியை போட்டிருக்காங்க. யார் அது, நிறைய அந்த இருக்கக்கூடிய அந்த பெண் அதிகாரியாக செய்யக்கூடிய அந்த ஐஏஎஸ் கலெக்டர். ஆமாம், அந்த செய்யும்போது அரசு அலுவலர் வந்து செய்கிறாங்க. அப்போது இதுக்கு என்ன செய்கிறாங்க, ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க. இதில் என்னாச்சுன்னா குறுக்குசால் ஓட்டுறதுக்காக நம்ம ஜான் விஜய் வந்துடுற மத்திய அமைச்சராக அவரும் என்ன செய்கிறாரு, ஜாதி மதம் இந்த மாதிரி மற்ற எல்லாருமே அரசியல்வாதி செய்யும் பொழுது இதில் நிறைய என்ன செய்கிறாங்கன்னா சிறுபான்மையினருக்கு எதிராக அந்த சாராய கடை அந்த டாஸ்மாக்லாம் அங்கே இருக்கும் பாருங்க, அதுகளையும் வைத்து இதில் அரசியல் செய்கிறார்கள். அது ஜாதி அரசியல் மத அரசியல் செய்கிறாங்க. மொத்தத்தில் என்ன நினச்சிங்க, ஒரு பெண் அதிகாரி சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார் அல்லது டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட என்ன நடக்கும், அவருக்கு உள்ள வேலையை செய்யும் பொழுது ஒரு என்ன செய்ய முடியும் என்பதை சாதித்தாரா, நினைத்ததை சாதித்தாரா, அவர் வந்து அரசியல்வாதியிடம் தோற்று போனாரா அல்லது வந்து வெற்றி பெற்றாராங்கிறத அந்த மொத்த கதையை. இதில் வந்து நிறைய இப்போ என்ன இளவரசர் வந்து முதலமைச்சராகவும் அரசியல்வாதியம் பண்ணுறாரு. ஜான் விஜய் அதான் மத்திய அமைச்சராக பண்ணுறதா சொல்கிறோம். லிவிங்ஸ்டன் அவர் ஒரு இன்னொரு கட்சியுடைய தலைவராகவும் எதிர்கட்சி தான் செய்கிறாரு. இதில் என்னாச்சுன்னா அபர்நிதி, அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அளிக்கக்கூடிய அபர்நிதி வந்து என்ன செய்கிறாங்கன்னா அந்த அந்த ஏற்கனவே ஒரு லேட்டஸ்ட்டாக போர் மேன்ஸ் நயன்தாரான்னு வச்சுக்கலாம். அப்போ விஜயசாந்தி செய்த அதே பணியை இவர் செய்திருக்கிறார். மொத்தத்தில் இது என்னாச்சுன்னா இது வந்து குடும்பத்தோடு பார்க்கலாமா, சமுதாய உணர்வுள்ள எண்ணங்கள் இளைஞர்கள் பார்க்கலாமா, இல்லை முதியோர்கள் பார்க்கலாமா, குழந்தைகள் பார்க்கலாமா, ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு படமாக இருக்கிறதுனால இது எல்லாருமே அப்கமிங் பொம்பளை பிள்ளையை பார்க்கலாமான்னா மொத்தத்தில் அனைவரும் முகம் சுளிக்காமல் அருவருக்காமல் பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படம். குடும்பத்தோடு உட்காந்து பார்க்கக்கூடிய, தியேட்டரில் போனால் இதோடைய எஃபெக்ட் முழுமையாக தெரியும். ஓடிடியில் வரும், இதில் வரும், எங்கள் டிவியில் வரும். ஆனால் தியேட்டரில் போய் பார்த்தோம்னா அதோடைய எஃபெக்ட் கிடைக்கும், பார்க்கலாம்.